நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறோம். அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அது அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க, நாங்க கொடுக்கல. அதற்கு நாங்க சொல்றோம், இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்துருக்கிறீங்களே, கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்க கொடுத்துருக்கிறேன். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லல. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. ஆனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க நான் அதானியை சந்திக்கல. நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்கூரில் இருறாங்க. நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க, அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும். அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும். அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம், எந்த தேதியில் எங்கே சந்திச்சாங்க நாங்கள் சொல்லட்டும். இந்த 3 விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆமாங்க. நாம் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் விவசாய நண்பர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இது போல என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம், டங்ஸ்டன், அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும் அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது, திமுக அரசு பிப்ரவரியில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது, மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துருக்குறாங்க, இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும். மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல, எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும். அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரியில். 10 மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்புவதற்கு காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம். பிரச்சனை உருவாக்கியது திமுக. மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம். சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதனால் நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம். அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி அவங்க கேட்பாங்க. இந்த முறையும் அது நடக்கும். மேடம், நீங்கள் அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் 2ல் அந்த 2 பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம்.
அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட், இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு, இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னு வைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமுதி பிளான்ட்டுக்கு நீங்கள் 90 கோடி ரூபாய் 90 கோடி சில்லரை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே. இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு. ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்களா? அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதே அமைச்சர் அவர்கள் இங்கேன்னு சுற்றி வர்றாங்க. நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு. அதனைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் நான் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. அதானியை சந்திப்பது தப்பு நாங்கள் எப்பவுமே சொல்லிங்க. ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமண அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யாரு? துணை முதலமைச்சர் போனாங்க. அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. எதற்கு நான் பப்ளிக்கில் சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஓடி போய் நான் இருக்கேன். அதனால் நீங்கள் அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும்? ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், ஒரு மாநில வளர்ச்சி அடையும். அது தவறு கிடையாது. நீங்கள் போங்க பாருங்கள். நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்கள் டிஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்கள் தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க, உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லவில்லை. தவறு என்கின்ற குற்றச்சாட்டை இப்போ நான் வைக்கலிங்கண்ணா. ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏகேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்போ எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தும். நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம். காரணம், தொழில் வருது, வேலை வாய்ப்பு வருது, மக்களுக்கு வேலை கிடைக்குது. நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலிங்கன்னா, நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கலாம். இல்லை இருக்கு, நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க, அதனால ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் கேள்வி. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறார். நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியராக வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறனால, அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறத தப்புன்னு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனதை சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே? ஆனால் நீங்கள் நான் சந்திக்கலின்னு சொல்கிறீங்க. அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் சந்திக்கலின்னு சொல்கிறனால உங்கள் மருமகன் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறாங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரை ஏன் நான் சந்திக்கலைங்க? அப்போ நான் அதானி வேற நான் வேறன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்வி. 100% சந்திச்சிருக்காங்க. நான் ரூம் நம்பரோட நான் சொல்கிறேங்கண்ணா, முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுங்க. முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுகிறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா, அதான் நான் சொல்கிறேங்கண்ணா, சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை. அப்போ அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொன்னால் மருமகன் சந்திக்கலையா? அதையே அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலைங்கண்ணா. அதுக்குள்ளே நாங்கள் போகலை. முதலமைச்சரையா வாலண்டியராக வந்து நான் சந்திக்கலைன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனம்
ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு, உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு. அமெரிக்காவிலேருந்து நீயே எங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நாங்கள் விசாரிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது, நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்போ நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க. நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலிங்கண்ணா. ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம், சுவாரஸ்யம் இருக்கணும். முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இல்லை, அவர் பொய் சொல்றாரு, என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லட்டும், அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும் சொல்லட்டுங்க. தலைவா, எத்தனை விஷயத்தை நாங்களே கொடுக்குறோம், கொடுக்காமையா பேசுறோம், எவ்வளவு விஷயம் கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம். அவர் இல்லைன்னு சொல்லட்டும், அவர் தான் சொன்னார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.